ஃபார் எக்ஸாம்பிள் யூ அண்ட் மீன் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு யூங்கிறத வந்து யூ ஓ ஈன்னு இருக்கும். ஸோ கீழே வந்து ஒய் அந்த மாதிரி வரும், ஒய் எம்னு வந்திருக்கும். சரியா? ஸோ இதனால வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து அதோட ஆன்சரை நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க, உங்கள் மொபைல் எடுங்க, கால் பண்ணுங்கள் 7353277000. ஒன்ஸ் அகேன் சொல்கிறேன் 7353277000 நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ கொஸ்டின் போயிடலாமா? வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன்னிட் ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு அதாவது வந்து பட் வந்து இந்த லெட்டர்ஸ் மட்டும் அதாவது ரெண்டு பேரில் உள்ள லெட்டர்ஸ் வந்து மாறி மாறி இருக்கு. ஸோ அந்த லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ABSRAA அண்ட் HRAMAH HRAMAH. ஸோ இது வந்து டூ லெட்டர்ஸ், அதாவது அதாவது நேம்ஸ். ஸோ இதில் வந்து லெட்டர்ஸ் எல்லாமே ஜம்பிளாக இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் அன்ஜம்பிள் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களால் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுனால பரவாயில்ல. ஸோ நாங்கள் வந்து ப்ரோக்ராமில் வந்து நான் வந்து ஆன்சரை நான் சொல்லுவேன். பட் லாஸ்ட் வீக்லாம் பார்த்தோம்னா எல்லாருமே வந்து கரெக்டாக ஆன்சரை டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கும் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறோம். ஸோ நீங்கள் உடனே பாருங்கள், பைபிள் எடுங்க. ஸோ இதை வந்து இந்த என்ன இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 7353277000. ஃபர்ஸ்ட் ஒரு காலர் யாருன்னு பார்த்தலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் உங்க பேரு எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ சிஸ்டர் உங்க பேரு எங்க இருந்து கால் பண்றீங்க? அட்டில இருந்து சோபனா கால் பண்றானா. ஓகே சோபனா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? கர்த்தரோட கிருபையால ரொம்ப நல்லா இருக்கேன் சிஸ்டர். சரி சிஸ்டர், இன்னைக்கு வந்து இந்த क्वेश्चनக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அண்ணா இந்த क्वेश्चनக்கு நான் வந்து ரெண்டு பேர் இருக்கு இல்லையா, இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அண்ணா கண்டுபிடிச்சிட்டேன். சரி சொல்லுங்க. ஆபிரகாம் சாராள் அண்ணா. ஓ கன்ஃபார்மா? ஆபிரகாம் சாராள் தான் கரெக்ட்டா? கன்ஃபார்ம் அண்ணா. ஓகே ஓகே சரி. எப்படி வந்து உங்களுக்கு டக்குன்னு ஐடியா கிடைச்சது? ரொம்ப குயிக்கா கண்டுபிடிச்சிட்டீங்க. சோ எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் பார்த்தத கண்டுபிடிச்சிட்டேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். ஸோ கரெக்டாக டக்குன்னு வித்தின் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள வந்துட்டு கால் பண்ணி நீங்கள் சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, வாழ்த்துக்கள். நீங்க வந்து ரொம்ப குயிக்கா கண்டுபிடிச்சதுனால வாழ்த்துக்கள். ஸோ கண்டினியூஸா பார்த்துக்கிட்டே இருங்க, ஏன்னா வந்து இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நீங்க பாருங்க, பார்த்துட்டு ஆன்சர் தெரிஞ்சா திருப்பி கால் பண்ணுங்க. சரிங்களா? Thank you so much sister. Thank you. God bless you. சிஸ்டர் சோபனா கால் பண்ணாங்க. வித்தின் 2 மினிட்ஸ்ல வந்து இதோட ஆன்சரை வந்து டக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெரி குட் சோபனா சிஸ்டர், வெரி வெல் டன். ஏன்னா வந்து வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நான் நினச்சேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு. ஏன்னா வந்து சிங்கிள் வேர்ட்னா கண்டுபிடிச்சிடலாம், பட் ரெண்டு நேம்ஸு. ஸோ இட் இஸ் ரியலி டஃப் திங். பட் எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகெயின் சோபனா சிஸ்டர். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு சின்ன பிரேக் எடுக்க போகிறோம். பிரேக் எடுத்துட்டு I'll be back after the break. Please stay tuned. ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். லைஃப் டிவி 2011ஆம் ஆண்டு டாக்டர் ஷீபா செல்வராஜ் அவர்கள் தொடங்கி இன்றைக்கு இந்த ஊழியத்தின் மூலமாய் 65 தேசங்கள் தொடப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1,50,00,000 வீடுகள் இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். அநேக இடங்களுக்கு சபையால் செல்ல முடியாது. அநேக இடங்களுக்கு நாங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்ல முடியாமல் இருக்கின்றது. ஆனால் இந்த லைஃப் டிவி மூலமாய் எங்களால் தொடப்படக்கூடாத முடியாத வீடுகள் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தினால தொடப்படுகிறது. எல்லாரும் ஆலயத்திற்கு வர முடியாது. ஏனென்றால் அவர்கள் வித்தியாச மதங்களை சார்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு லைஃப் டிவி மூலமாய் சுவிசேஷத்தை சொல்லவும், அவர்கள் வீடுகளில் துதி பாடல்களை கேட்கவும் இந்த லைஃப் டிவி ஒரு மிகவும்
ஒரு நங்கூரமாய் இருக்கின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எந்த காரியத்தை செய்தாலும் எங்களுக்கு பணம் தேவை. இந்த லைஃப் டிவி ஒரு மாதத்திற்கு மாத்திரம் 30 லட்சம் அவர்கள் செலவழிக்கிறார்கள். யாருமே அவர்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் தேவன் மேல் அவர்கள் விசுவாசத்தை வைத்து டாக்டர் ஷீபா செல்வராஜ் அவர்கள் துணிகரமாக செய்கிற இந்த ஊழியத்திற்கு நீங்களும் ஒரு பங்காளராய் மாற முடியும். ஒவ்வொரு மாதமும் இந்த ஊழியத்திற்காக அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கிக் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் போக முடியாத இடங்களுக்கு லைஃப் டிவி போய் சுவிசேஷத்தை சொல்லும். மறக்க வேண்டாம், நான் ஒரு நம்பர் உங்களுக்கு தருகிறேன். அதன் மூலமாய் நீங்கள் கூகுள் பேயோ போன்பே அதில் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். எழுதிக் கொள்ளுங்கள். 77 60 74 75 95 77 60 74 75 95. இந்த போன் நம்பருக்கு நீங்கள் கூகுள் பேயோ போன்பேயோ நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் கொடுக்கிற பணத்தின் மூலமாய் யோசித்து பாருங்கள், 1,50,000 வீடுகள் தொடப்படுகிறது. ஒரு வீட்டில் 5 பேர் இதை பார்த்தாலும் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இந்த டெலிவிஷன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் உங்களை 1000 மடங்கு ಆಶೀರ್ವದಿಪಾರಾಗ. ಆಮೆನ್. ಆತ್ಮೀಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳಿಗೆ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕವಾದಂತಹ ವಂದನೆಗಳು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಆ ರೀತಿಯಲ್ಲೇ ಲೈಫ್ ಟಿವಿ ವೀಕ್ಷಕರು, வெல்கம் பேக் டு வேர்ட் ஸ்கிராம்பிள். ஸோ இப்போ வந்து வேர்ட் ஸ்கிராம்பிளில் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டோம். அதுக்கு வந்து சிஸ்டர் ஷோபனா ஆன்சர் பண்ணாங்க. அது வந்து ஆப்ரஹாம் அண்ட் சாரான்னு சொல்லிட்டு. ஓகேயா, இப்போ வந்து செகண்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ இதோ பாருங்கள் ஸ்க்ரீனில் அந்த அதாவது கொஸ்டின் பாருங்க. There are two names in it. So the spelling, the letters are jumbled here and there. So you have to unjumble it and you have to tell the answer. So the and the letter the letters enna BROUT and AHZ. So there are two names. அதாவது ரெண்டு பேர் வரும். ஸோ அந்த ரெண்டு பேர் இதை ரெண்டு பேரோட அதாவது லெட்டர்ஸ் அதாவது ஸ்பெல்லிங்கும் அதாவது மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து வரிசைப்படுத்தி நம்ம என்னது வந்து கரெக்டான ஆன்சர்னு சொல்லணும். ஸோ அடுத்த காலர் வித்தின் a fraction of second யாருன்னு பார்க்கலாம். Praise the Lord. Hello. Praise the Lord. சிஸ்டர் ஷோபனா சிஸ்டர். ஹலோ சிஸ்டர், உங்க பேரு எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் ஷோபனாட்ட கால் பண்ணிருக்கேன். ஓகே 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 சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, ஆன்சர் என்னன்னு தெரியுமா? ஆன்சர் சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர் ஆன்சர் சொல்லுங்க. அண்ணா ஒன்னும் கேட்க மாட்டேங்குதுங்க அண்ணா. ஓ அப்படிங்களா, சரி ஆன்சர் சொல்லுங்க. இப்போ கேக்குதா? ரூத் பர்சோன் அண்ணா. ரூத் அண்ட் ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர், கேக்குது. ரூத் அண்ணா. ரூத் அப்புறம் பர்சோன் நோ பேர் இல்ல. ரூத் கரெக்ட், பட் இன்னொரு பேர் இருக்கு. அதாவது ரெண்டு பேர் இருக்கு. ஸோ வெரி குட் சிஸ்டர், நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சுட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கால் பண்ணுங்க. ரைட்டா? சரிங்களா? ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஷோபனா சிஸ்டர் கால் பண்ணாங்க. கால் பண்ணி வந்து ஒன்னோட ஆன்சர் அதாவது ரூத்துன்னு சொல்லி ஆன்சர் சொல்லிட்டாங்க. பட் வந்து செகண்ட் வந்து ஆன்சர் என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து யாராவது தெரிஞ்சால் ப்ளீஸ் நீங்கள் வந்து திரையில் தர்ற நம்பர் 7353277000க்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ பார்க்கலாம் இப்போ வந்து நீங்கள் யாரும் கால் பண்ணுறாங்களான்ட்டு. இல்லாட்டா நான் ஒரு க்ளூ தர்றேன். ஸோ அந்த க்ளூவை வச்சுட்டு நீங்கள் அதாவது வந்து பண்ண முடியுமான்ட்டு, நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுமான்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மறக்காமல் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிட்டாங்க ரூத். ஸோ த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த நேம் தான் நீங்கள் சொல்லணும். ஸோ அந்த நேம் வந்து யாருன்னு நீங்கள்
சொல்லலாம் தெரிஞ்சால். அந்த பாருங்க, அந்த கொஸ்டின் வந்து ஸ்க்ரீன்ல வருது. ஸோ நீங்க ஸ்க்ரீன்ல பாருங்க, ஸ்க்ரீன்ல பார்த்து போக ஸோ மற்றது என்ன ரிமைனிங் என்ன இருக்கோ அதை வந்து நீங்க வந்து உங்க ஆன்சரா நீங்க சொல்லலாம். ஸோ பாருங்க, கால் பண்ணுங்க. ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் 7353277000 7353277000. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி உங்க ஆன்சரை சொல்லலாம். ஸோ இதுல வந்து என்னன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே 4 லெட்டர் உடைய அதாவது பேர்கள். ஸோ ஒன்று வந்து ரூத். ஸோ ரூத்துக்கு வந்து 4 பேர், அதாவது 4 லெட்டர்ஸ். ஸோ RUTH. ஸோ அந்த அதை 4 ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் the 4, அதாவது ரிமைனிங் 4 letters are there. ஸோ இந்த 4 lettersல you have to jumble it and you have to find the name of the other person. ஸோ இன்னொரு க்ளூ என்ன நான் தரலாம். அந்த க்ளூ என்னன்னா the other person is a male. ஸோ அந்த other person வந்து அதாவது ஒரு ஆண் நபர் தான் அந்த மற்ற பேர், அதாவது இன்னொரு நபரோட பேர் ஆண். ஸோ இப்போ யாருக்காவது தெரிஞ்சிருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் இஃப் யூ நோ த ஆன்சர் ப்ளீஸ் கால் to 7353277000 7353277000 நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆன்சரை நீங்கள் சொல்லலாம். ஸோ ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. இந்த ஸ்டோரியோட இது பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ரூத் வந்து அவங்களோட நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக தர்றதுக்காக. ஸோ ரூத் வந்து அவங்களோட மாமியார் நகோமியோட வர்றாங்க. அதாவது வந்து இஸ்ரேலில் வந்து பஞ்சம் வந்ததுனால ஸோ தே ஆர் கம்மிங் டு அதர் பிளேஸ். ஸோ அங்கே இருக்கும்போது அதாவது வந்து ரூத் வந்து அந்த நெற்பயிர்களை வந்துட்டு அதாவது நெற்பயிர்களோ இல்லை கோதுமை அறுப்பாங்க இல்லையா, அறுக்கும்போது அதில் மீதம் அதாவது சிலதெல்லாம் வந்து செதறி கிடக்கும். அதை வந்துட்டு அதை பொறுக்கி அதை வச்சு அவங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு வர்றாங்க தன் மாமியாரோட. ஏன் மாமியாரோட வந்ததுக்கு அப்புறம் ஏன் மாமியாரோட இருக்காங்கன்னா ஸோ அதாவது அவங்களோட நகோமியோட பசங்க, நகோமியோட ஹஸ்பண்ட் எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. ஸோ பட் வந்து நகோமி வந்து ரூத்துட்ட சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டு நீ வந்து கல்யாணம் முடிச்சு வேற யாராவது கல்யாணம் முடிச்சு யூ கண்டினியூ யுவர் லைஃப்ன்ட்டு. ஆனால் நகோமி வந்து அதை ஒத்துக்காம மாமியாரோட கஷ்டத்தையும் அனுபவிப்பாங்க. ஸோ இந்த வேலையில் இருக்கும்போது தான் அந்த ஒரு மனுஷன் அந்த பர்சன் நான் சொன்னேன் இல்லையா, அந்த நபர் வந்து நிறையா அதாவது வந்து இந்த வயல்வெளிகளுக்கெல்லாம் சொந்தக்காரர். ஸோ அந்த நபர் தான் வந்து இந்த பேர் சொன்னேன் இல்லையா, 2வது பேர். ஸோ அவர் வந்து என்ன சொல்லுவார்னா தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு எஸ் ஒரு காலர் வர்றாங்க, யாருன்னு பார்த்துடலாம். உங்க பேரு எங்க இருந்து கால் பண்றீங்க? சார்ல்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, ஓகே. இப்போ வந்து ஆன்சருக்கு போயிடலாமா? ஆன்சர் தெரியும் எனக்கு. என்ன ஆன்சர் சொல்லுங்க. ரூத் பின்ன நகோமி. இல்லை, தப்பு. ரூத் கரெக்ட். ஸோ அதான் ரூத்துங்கிறது வந்துட்டு ஒரு ஆள், இன்னொரு ஆள் வந்து ஒரு ஆண், அதாவது he is a male, அந்த பர்சன். வெரி குட் போவாஸ். எப்படி கண்டுபிடிச்சீங்க? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? ஓ அப்படிங்களா? வெரி குட் சார்ல்ஸ். நீங்க 4th ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறீங்க? வெரி குட் சார்ல்ஸ். நீங்க ரெகுலரா பைபிள் தான் படிக்கிறீங்களா? ஓஹோ, சூப்பர். சோ ஓகே சார்ல்ஸ், சரியான விடை. அதாவது வந்து ரூத் அண்ட் போவாஸ். சோ போவாஸ் யாருன்னு தெரியுமா? போவாஸ் யாருன்னு தெரியுமா? போவாஸ் யாருன்னு தெரியுமா? ஒரு பெரிய பேர்ச்சல் பண்ணாரு. அப்படிங்களா? சரி, ஓகே.
ஓகே சார்ல்ஸ், கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகேங்களா, காட் பிளஸ் யூ. ஓகே, பை பாய். பாய். சார்ல்ஸ் கால் பண்ணி வந்துட்டு ஆன்சர் வந்து சொன்னாங்க, அதாவது செகண்ட் பார்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சிஸ்டர் சோபனா சொன்னாங்க, செகண்ட் பார்ட் வந்து சார்ல்ஸ் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸோ கால் பண்ணாங்க. ஸோ அதோட ஆன்சர் வந்து ரூத் அண்ட் போவாஸ். ஸோ இது நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியில் என்ன ஆகுனா ரூத்தையே வந்து போவாஸ் வந்து கல்யாணம் முடிச்சிருவாரு. ஸோ அதான் வந்து ரூத்தோட லைஃபே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு 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 பைபிளில் வந்துட்டு ஒரு பெண்ணோட நேமில் ஒரு அதிகாரம் இருக்குன்னா ரூத்தோட பேரில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ கரெக்டான ஆன்சர் 2 பேர் சொல்லியிருக்கீங்க, பாதி பாதியாக. ஆல் த 2 பேர்த்துக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ், காட் பிளஸ் யூ. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ಕ್ವೆಶ್ಚನ್ல ಆಫ್ಟರ್ ದ ಬ್ರೇಕ್. ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳಿಗೆ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕವಾದಂಥ ವಂದನೆಗಳು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಆ ರೀತಿಯಲ್ಲೇ ಲೈವ್ ಟಿವಿ ವೀಕ್ಷಕರು ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕವಾದಂಥ ವಂದನೆಗಳು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಆ ರೀತಿಯಲ್ಲೇ ಈ ಲೈವ್ ಟಿವಿ ಯಾಜಮಾನ್ಯವನ್ನು ಇದನ್ನು ನಡೆಸುವಂತ ದೊಡ್ಡ ಜವಾಬ್ದಾರಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದರ ಮುಖಾಂತರ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಕರ್ನಾಟಕ ಆಮೇಲೆ ಅನೇಕ ರಾಜ್ಯಗಳಲ್ಲಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹಾಡುಗಳನ್ನು ಕೇಳುವಂತೆ, ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಂತೆ ದೇವರು ಈ ಲೈವ್ ಟಿವಿನನ್ನು ಅದ್ಭುತವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಿಜವಾಗಿ ಇವತ್ತು ನಾನು ಈ ಲೈವ್ ಟಿವಿ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡಲು ದೇವರ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಬನ್ನಿ ನಾವೆಲ್ಲರೂ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ, ಹಾಡುಗಳ ಮುಖಾಂತರ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸೋಣ. ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳೋಣ. ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಕರ್ತನಾದಂತ ದೇವರೇ, ಕೃಪಾ ಸತ್ಯ ಸಂಪೂರ್ಣನೇ, ಕೃಪವುಳ್ಳ ರಾಜ, ನಿನಗೆ ವಂದನೆಗಳು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ನಾನೇ ಮಾರ್ಗವು ಸತ್ಯವು ಜೀವವಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದಂತ ನಿನ್ನನ್ನು ನಂಬಿದಂತ ನಾವು ಈ ಸತ್ಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇದ್ದು ನಿನಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತಾ, ನಿನ್ನ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ಇತರರಿಗೆ ತಿಳಿಸುತ್ತಾ, ನಿನ್ನ ಲಕ್ಷಣಗಳು ನಾವು ಧರಿಸಿಕೊಂಡು ಆ ಲಕ್ಷಣಗಳನ್ನು ಇತರರಿಗೆ ತೋರಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಉಪಯೋಗಿಸಪ್ಪ ದೇವ. ಇವತ್ತು ಈ ಲೈವ್ ಟಿವಿ ಮುಖಾಂತರ ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲರನ್ನೂ ನೋಡುವಂತೆ ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರುವಂತೆ ನೀನು ಅವಕಾಶವನ್ನು ಕೊಟ್ಟಿದೀಯಪ್ಪ. ಆ ಲೈವ್ ಟಿವಿ ಯಾಜಮಾನ್ಯವನ್ನು ಎಲ್ಲರನ್ನೂ ನಿನ್ನ ಕರಗಳಿಗೆ ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೇನಪ್ಪ. ನಿಜವಾಗಿ ಅವರು ಒಳ್ಳೆ ಸೇವೆ ಈ ಮೀಡಿಯಾ ಮುಖಾಂತರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರಪ್ಪ. ಅವ್ರನ್ನೂ ಅವರ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರೇ ನಿನ್ನ ಕೃಪದಿಂದ ಆಶೀರ್ವದಿಸು. ಆ ರೀತಿಯಲ್ಲೇ ಅವರಿಗೆ ಸಹಕರಿಸುವಂತ ಎಲ್ಲ ಟೀಮ್ ಮೆಂಬರ್ಸ್ ನನ್ನು, ಟೆಕ್ನಿಷಿಯನ್ಸ್ ನನ್ನು ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕರಗಳಿಗೆ ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೀನಪ್ಪ. ಎಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ನಿನ್ನ ರಾಜ್ಯ ವ್ಯಾಪ್ತಿಗಾಗಿ ಈ ಚಾನಲ್ ಇನ್ನ ಅನೇಕ ಅದ್ಭುತವಾದ ಕಾರ್ಯಗಳು ನಿನ್ನ ಹೆಸರಲ್ಲಿ ಮಾಡುವಂತೆ ಕೃಪೆಯನ್ನು ನೀಡು. ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕಂತ ಯೇಸು ಅತಿ ಶ್ರೇಷ್ಠವುಳ್ಳ ಶಕ್ತಿವುಳ್ಳ ನಾಮದಿಂದ ಬೇಡಿ ಹೊಂದಿದ್ದೇವೆ ಕರ್ತನೆ, ಆಮೇನ್. ಲೈವ್ ಟಿವಿ ಯಾಜಮಾನ್ಯಕ್ಕೆ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕವಾದಂತ ವಂದನೆಗಳು. ಈ ಲೈವ್ ಟಿವಿಯನ್ನು ವೀಕ್ಷಿಸುವಂತ ಜನರೇ, ನಾವೆಲ್ಲರೂ ಈ ಮೀಡಿಯಾ ಮಿನಿಸ್ಟ್ರಿಗೋಸ್ಕರ, ಈ ಲೈವ್ ಟಿವಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಈಗ ನಾವು ಮಾಡಲಾರದ ಕಾರ್ಯಗಳು ಈ ಟಿವಿ ಮುಖಾಂತರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಮ್ದಾದಂತ ಪ್ರಾರ್ಥನಾ ಸಹಾಯವನ್ನು, ನಮ್ದಾದಂತ ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನು ನಾವು ಮಾಡೋಣ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೇಲೆ வெல்கம் பேக். ஸோ 2 கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்துட்டு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 3rd கொஸ்டினுக்கு போகலாம். இந்த 3rd கொஸ்டின் என்னன்னு பார்த்தலாம், அது ஸ்க்ரீனில் வருது. ஸோ இந்த 3rd கொஸ்டின் அகெயின் there are 2 names in it. ஸோ 2 நேம்ஸில் வந்துட்டு இந்த அதாவது அதோட ஸ்பெல்லிங், அதாவது கம்ப்ளீட் லெட்டர்ஸ் ஆர் மிஸ்பிளேஸ்ட் ஹியர் அண்ட் தேர். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து பிளேஸ் பண்ணி கரெக்டாக பிளேஸ் பண்ணி you have to find out the answer. So answer கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா you have to call 73532730. again சொல்றேன் 73532730. So 7353277000 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி உங்க ஆன்சரை சொல்லுங்க. ஸோ இந்த கால் பண்றாங்க யாருன்னு பார்த்துடலாம். Praise the Lord. Praise the Lord.
கால் கட் ஆயிடுச்சு. ஓகே, அதாவது இந்த ரெண்டு நேம்ஸும் அகைன் டேக்கன் ஃப்ரம் ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதுக்கு தான். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 2 நேம்ஸ் இருக்குது, ஒரு மேல் ஒரு ஃபீமேலு. ஸோ இந்த ஃபீமேல் ரெண்டும் வந்துட்டு ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் எடுக்கப்பட்டது. ஸோ இதோட ஆன்சர் தெரிஞ்சால் 7353277000 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்கள் ஆன்சரை நீங்கள் சொல்லலாம். ஸோ ஒன்லி நீங்கள் பார்க்க வேண்டியது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பார்க்கணும். ஸோ இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் வந்துட்டு நிறைய நேம்ஸ் இருக்குது. பட் அகைன் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு வந்து ஸ்லைட்டாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சிருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் ஒரு ஃபீமேல், அதாவது 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண்ணோட பேர்கள் இதில் இருக்கிறது. ஸோ யாருன்னு பார்த்துடலாம். கால் கட் ஆயிடுச்சு. ஸோ அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணோட பேர்கள் இருக்கிறது. ஸோ 2 பேரோட பேர் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சிச்சுன்னா, இதோட ஆன்சர் தெரிஞ்சுன்னா 7353277000 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்கள் ஆன்சரை நீங்கள் சொல்லலாம். வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங்கோ பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, ஆன்சர் நீங்கள் சொன்னால் போதும். பிரைஸ் தி லார்ட். உங்க பேரு? சார்ல்ஸ். ஆன்சர் என்னது சொன்னீங்க? சாலமோனா? இல்லை, தவறான விடை. ஸோ பாருங்க, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அதாவது வந்து அதுல வந்து 2 பேர் இருக்கு, ஒரு மேல் பேரு ஒரு ஃபீமேல் பேரு, சரியா? ஒரு ஆண் ஒரு பெண், 2 பேர் இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நீங்க வந்துட்டு, ஆனா வந்துட்டு சாலமோன் கிடையாது, சரியா? திருப்பி ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு கால் பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகே, பாய். இல்லை இல்லை, தவறான விடை. ஓகேயா? நீங்க ட்ரை பண்ணுங்க, இன்னும் ட்ரை பண்ணிட்டு திருப்பி கால் பண்ணுங்க, சரியா? ஓகே, தேங்க்யூ, பாய். பாய். சார்ல்ஸ் கால் பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க, வெரி குட். ட்ரை பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன். அடுத்து ஒரு கால் இருக்காங்க, யாருன்னு பார்த்தரலாம். பிரைஸ் தி லார்ட். ஹலோ, பிரைஸ் தி லார்ட் பிரதர். சிஸ்டர், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? மஞ்சுளா பாரு, தும்கூர்ல இருந்து பண்ணிருக்கேன். ஓகே, மஞ்சுளா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவரோட கிருபையால நல்லா இருக்கேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? கர்த்தரோட கிருபையால ரொம்ப நல்லா இருக்கேன் சிஸ்டர். சிஸ்டர், ஆன்சர் வந்துட்டு சாம்சன் அண்ட் டெலிலா. வெரி குட். அண்ட் எப்படி கண்டுபிடிச்சீங்க? சாரி, எப்படி கண்டுபிடிச்சீங்க? அந்த வேர்ட்ஸ் ஸ்க்ரம்பல் ஆன்சரிங்களா, சாம்சனை சொல்லும்போது பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. சோ டின்னு வந்துச்சு ஆல்பபெட், நான் டெலிலா நினைச்சேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். கரெக்டான ஆன்சர் அதான். ஸோ இவங்க 2 பேரோட ஏதாவது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, கதை எப்படின்னு தெரியும் இல்லையா, சாம்சனோட கதை? சோ தெரியும் பிரதர். ஓகே 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 சிஸ்டர். சாம்சனுக்கு அந்த முடியெல்லாம் நிறைய இருந்தப்போ டெலிலா தானே அது இது ஆமா பண்ணுது. ஆமா ஆமா, கரெக்ட். ட்ரீம் அவங்க தூங்க வச்சுட்டு இது பண்ணிட்டு ஆமா, அவங்க ஹேர்ல கட் பண்ணிடுறாங்க. ஆமா 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 ஆமா, கரெக்ட் கரெக்ட். ஸோ கால் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ரொம்ப கரெக்டான ஆன்சர். காட் பிளஸ் யூ சிஸ்டர். தேங்க்யூ 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 சிஸ்டர். மஞ்சுளா சிஸ்டர் கால் பண்ணி கரெக்டான ஆன்சர் சாம்சன் அண்ட் டிலைலான்ட்டாங்க. ஸோ சாம்சன் அண்ட் டிலைலா ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, சாம்சனுக்கு வந்து அவரோட முடியில தான் வந்து பலம் இருக்கும். ஸோ இவர் வந்து கடவுளால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு போர் சேவகர்ன்ற மாதிரி தான் சொல்லலாம். ஸோ இவர் வந்துட்டு என்னன்னா, இவர் வந்து யாருமே கொல்ல முடியாது. ஸோ கொல்ல முடியாத சமயத்தில் பாலஸ்தீனர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாலஸ்தீன்ஸ் வந்து இவரோட அதாவது இவரோட இந்த பலம் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டிலைலாவை ஒரு டூலா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிலைலா வந்து யூஸ் பண்ணி அதாவது சிம்சோனோட முடியில தான் வந்து பலம் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த முடியை கட் பண்ணிட்டு தென் வந்து சாம்சனை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க பாலஸ்தீன். ஸோ அப்புறம் வந்துட்டு தாகோன்ற அதாவது பாலஸ்தீனர்களோட ஒரு கோயிலில் வந்து தாகோன்ற ஒரு கோயிலில் வந்து டெம்பிளில் வந்து ஒரு பில்லரில் வந்து கட்டி வச்சிருப்பாங்க. கட்டி வச்சிருக்கும் போது அப்போ வந்து இவருக்கு வந்து என்ன செய்யணும், சாம்சனுக்கு வந்து முடி வளர ஆரம்பிச்சிடும். முடி வளரும் போது கடைசியில் வந்துட்டு கடைசி தடவை வந்துட்டு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்பார், நான் செஞ்சதுன்னா பாவம் தான், பட் எனக்கு ஒரு விஷயம் வந்து எனக்கு பலம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் பலம் கொடுப்பாரு. திருப்பி அவர்
அதாவது இழந்த பலத்தையெல்லாம் பெற்றுட்டு அந்த கோயிலே வந்துட்டு அந்த கம்ப்ளீட்டாக வந்து அந்த பில்லரை வச்சு கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுவார். இதான் இவரோட கதை. ஸோ இதில் வந்து நிறையா பேர் சொல்லுவாங்க சாம்சன் மாதிரி வந்து தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள். ஸோ அதாவது வந்துட்டு அந்த தெரிந்தெடுத்தல வந்து ஏன் கடவுள் நம்மளை வந்து சூஸ் பண்ணியிருக்காருன்ட்டு தெரிஞ்சு அதில் தான் நடக்கணும். ஸோ சாம்சன் மாதிரி டைவெர்ட் ஆயிடக்கூடாது. ஸோ அப்படி ஆனால் வந்து எப்படி அதாவது சாம்சனோட எண்டு வந்து எவ்வளோ பரிதாபமாக இருந்ததோ அது மாதிரி நம்மளோட முடிவும் அந்த மாதிரி இருக்குன்ட்டு ஏதாவது ஒரு சொல்லுவாங்க. சின்ன வயசில் வந்து நிறையா சண்டே கிளாஸ்லாம் நான் படிக்கும்போது நிறையா அந்த சாம்சன் டிலேல பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ ஐல் பி பேக் ஆஃப்டர் த பிரேக். ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். ಟಿವಿ ನೇಯர்களுக்கு ಅನ್ಬಾನ ವೇಂಡುಗಳು. ಲೈವ್ ಟಿವಿಯ ಪ್ರಿಯ ವೀಕ್ಷಕರಿಗೆ ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಕರೆಯೋಲೆ. ಲೈವ್ ಟಿವಿ ಅನೇಕ ಎಡத்துக்கு செல்வதற்காக ಲೈವ್ ಟಿವಿ ಅನೇಕ ಪ್ರದೇಶಗಳಿಗೆ ತಲುಪಲು நம்ம அதோட சுவிசேஷங்கள் அநேக இடத்துக்கு போடுறதுக்காகவும் சுவார்த்தை சந்தேஷ அநேக ಸ್ಥಳಗಳಿಗೆ ತಲುಪಲಿಕ್ಕಾಗಿ நாங்க சின்ன சின்ன ಕಾರ್ಯங்களை பண்ணிட்டு இருக்கிறோம். ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. ಇದು வந்துட்டு நீங்க வந்துட்டு எங்களுக்கு உதவி செய்யணும். ನೀವು ನಮಗೆ ಒಂದು ಸಹಾಯ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. என்ன உதவி செய்யல? ಯಾವ ರೀತಿ ಸಹಾಯ ಮಾಡ್ತೀರಾ? இப்போ வந்துட்டு நீங்க ಮೊಬೈಲ್ ಫೋನ್ಸ್ ಯೂಸ್ பண்ணிட்டு இருக்கீங்க. ಈಗ ನೀವು ಮೊಬೈಲ್ ಫೋನ್ ಉಪಯೋಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ಆಂಡ್ರಾಯ್ಡ್ இருக்கலாம், ಐಫೋನ್ இருக்கலாம், ಆಂಡ್ರಾಯ್ಡ್ ಇರಬಹುದು, ಐಫೋನ್ ಇರಬಹುದು, ಟ್ಯಾಬ್ இருக்கலாம், ಟ್ಯಾಬ್ ಇರಬಹುದು. எப்படி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ಹೇಗೆ ನೀವು ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದರೂ ಸಹ நீங்க எங்களுக்கு ಉದವಿ செய்யலாம். ನನಗೆ ನೀವು ಸಹಾಯ ಮಾಡಬಹುದು. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? ಹೇಗೆ ಅಂತ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಕಳ್ಳಪಡಾದೀங்க, நாங்க சொல்லி தரோம். யோசனை ಮಾಡಬೇಡಿ, ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತೀನಿ. ಲೈವ್ ಟಿವಿ என்ற ಯೂಟ್ಯೂಬ್ ಪೇಜ್ಗೆ போனோம். ಲೈವ್ ಟಿವಿ ಅನ್ನತಕ್ಕದಾದ ಯೂಟ್ಯೂಬ್ ಪೇಜ್ಗೆ ನೀವು ಹೋಗಿ ಅங்க ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಬಟನ್ இருக்கும் வீடியோல. ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಬಟನ್ ಇದೆ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ. அதை கிளிக் பண்ணுங்க. ಅದನ್ನ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ ಬೆಲ್ ಐಕಾನ್ ಕ್ಲಿಕ್ பண்ணிடுங்க. ಬೆಲ್ ಐಕಾನ್ ಕೂಡ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ இதை நீங்க பண்ணீங்கன்னா இதை ನೀವು ಮಾಡಿದರೆ நாங்க போடுற புது புது வீடியோஸ் ஆகட்டும், ನಾವು ಹಾಕುವ ಹೊಸ ಹೊಸದ ವಿಡಿಯೋಗಳನ್ನು ಸರ್ಮನ್ಗಳನ್ನು ಲೈವ್ ಟಿವಿல நடத்துற பாஸ்டர்ஸ் ஓட ಸರ್ಮನ್ಸ್ ஆகட்டும், ಲೈವ್ ಟಿವಿ ನಡೀತಕ್ಕದಾದ பாஸ்டர் ஒந்திಗೆ ಬೋಧಕರು ನಡೀತಕ್ಕದಾದ ವಿಶೇಷ ಸಂದೇಶಗಳನ್ನು ಇದೆಲ್ಲಾமே உங்களுக்கு ಇಮ್ಮಿಡಿಯೇಟಾ உங்க ಮೊಬೈಲ್ಗೆ வந்து சேரும். ಇದೆಲ್ಲ ನಿಮಗೆ ಸುಲಭವಾಗಿ ನಿಮ್ಮ ಮೊಬೈಲ್ಗೆ ಬಂದು ಸೇರ್ತದೆ. நீங்க எங்க இருந்தாலும் டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம், நீங்க ಎಲ್ಲೇ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇರಬಹುದು, ಇಲ್ಲ ಹಾಸ್ಪಿಟಲ್ இருக்கலாம், ಆಸ್ಪತ್ರೆಗಳಲ್ಲಿ ಇರಬಹುದು, ಆಫೀಸ್ல இருக்கலாம், ಆಫೀಸಲ್ಲಿ ಇರಬಹುದು. எங்க இருந்தாலும் இந்த வீடியோஸை நீங்க பார்க்கலாம். ಎಲ್ಲಿಂದಲೂ ಸಹ ನೀವು ಈ ವಿಡಿಯೋಗಳನ್ನು ನೋಡಬಹುದು. ಅದು ಮಾತ್ರ ಇல்லாம ಅದಲ್ಲದೆ ಫೇಸ್ಬುಕ್ பேஜ் லைவ் டிவி என்ற பேஜுக்கு போனோம். லைவ் டிவி என்ற பேஜுக்கு ಹೋಗಿ அதை போய் ஃபாலோ பண்ணுங்க. ಅದನ್ನ ஃபாலோ ಮಾಡಿ அதுல வர லைவ் வீடியோஸ் லைக் ஹலோ விஷஸ் ஆகட்டும், சுட்டீஸ் டைம் ஆகட்டும், ಪ್ರೇಯರ್ ಲೈವ್ ஆகட்டும், ಅಲ್ಲಿ ಬರತಕ್ಕದಾದ ಲೈವ್ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು, ಚುಟ್ಟೀಸು, ಹಲೋ ವಿಶಸ್ ಇರಬಹುದು, ಪ್ರೇಯರ್ ಲೈವ್ ஆகட்டும், ಪ್ರೇಯರ್ ಲೈವ್ ಇರಬಹುದು. ಇದೆಲ್ಲಾமே உங்களுக்கு ಇನ್ಸ್ಟೆಂಟಾ வந்து ಸೇரும். ಇದೆಲ್ಲ ಬಂದು ನಿಮಗೆ ಇನ್ಸ್ಟೆಂಟ್ ಆಗಿ ಬಂದು ಸೇರುತ್ತದೆ. ಇதை நீங்க பார்க்கலாம், ಇದನ್ನ ನೋಡಬಹುದು, ಲೈಕ್ கொடுக்கலாம், ಲೈಕ್ ಮಾಡಬಹುದು, ಶೇರ್ பண்ணலாம், ಶೇರ್ ಕೂಡ ಮಾಡಬಹುದು. இது ஷேர் பண்ண உடனே இது ஷேர் ಮಾಡಿದ ತಕ್ಷಣ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு 1000 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ನಿಮಗೆ ಒಂದು 1000 ಜನ ಸ್ನೇಹಿತರಿದ್ದಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ போய் ரீச் ஆயிடும். அது ಎಲ್ಲರಿಗೂ ತಲುಪುತ್ತದೆ. ಇದರ ಮೂಲಕ ಸುವಿಶೇಷ வந்து ரொம்ப ಫಾಸ್ಟಾ ಮೂವ್ ಆகும். ಇದರ ಮೂಲಕ ಸುವಾರ್ತೆಯು ಬಹಳ ವೇಗವಾಗಿ ತಲುಪುತ್ತದೆ. இது ரொம்ப ஈஸியான ஐடியா இல்ல, இது ಬಹಳ ಸುಲಭವಾಗಿದೆ ಅಲ್ವಾ? ಓಕೆ, ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಪೇಜ್ಗೆ போங்க. இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ಹೋಗಿ ಲೈವ್ ಟಿವಿ ಪೇಜ್ಗೆ போயிட்டு ಲೈವ್ ಟಿವಿ ಪೇಜ್ಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅದರಲ್ಲೂ ಫಾಲೋ பண்ணுங்க. ಅದರಲ್ಲೂ ನೀವು ಫಾಲೋ ಮಾಡಿ. இந்த 3 ಕಾರ್ಯಗಳು நீங்க எங்களுக்கு செய்யணும். ಈ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೀವು ನಮಗೆ ಮಾಡಬೇಕು. நாங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் எல்லா ಈ ಒಂದು ವೇದಿಕೆಯಲ್ಲಿ நிறைய இடத்துக்கு ஜனங்களுக்கு போய் எப்படியெல்லாம் சேரணுமோ அந்த மாதிரி நம்ம சுவிசேஷத்தை நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். எல்லா ಕಡೆಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ವೇಗವಾಗಿ ಈ ಒಂದು ವಾಹಿನಿ ಮೂಲಕ ತಲುಪಲಿಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. நம்ம தெய்வத்தின் ராஜ்யத்தை கட்டணும்னா, தேவர ராஜ்யವನ್ನು கட்டலிಕ್ಕೆ நம்ம எல்லாருமே ஒன்னா சேரணும். நாவெல்லரும் ஒன்றாகಬೇಕು. இதோட பலனை வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு அது ஆசீர்வாதமா கண்டிப்பா வந்து சேரும். ಇದರ ಒಂದು ಫಲ ಬಂದು ಖಂಡಿತವಾಗಿ ನಿಮಗೆ ಬಂದು ತಲುಪುತ್ತದೆ. இந்த ಈ ಆಶೀರ್ವಾದವು உலகத்தில் மட்டும் இல்லாம ಲೋಕದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಪರಲೋಕದಲ್ಲಿಯೂ ಆಶೀರ್ವಾದத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க, ஆசீர்வாதம் ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. ಸರಿ ನೇರ್ಲೆ,
ಸರಿ ವಿಶ್ವಾಸಿಗಳೇ, ಯೂಟ್ಯೂಬ್ ಪೇಜ್ போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் பேஜுக்கு போய் சப்ஸ்கிரைப் ಮಾಡಿ, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பெல் ஐகான் கிளிக் ಮಾಡಿ ஆல் என்ற ஆப்ஷனுக்கு போய் ஆல் ಅನ್ನುವ ஆப்ஷனுக்கு ಹೋಗಿ கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் ಮಾಡಿ. ஸோ நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லிட்டு நான் ನಿಮಗೆ ಹೇಳುವ எல்லா ವಿಡಿಯೋಗಳು ಬಂದು ಸೇರುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. ஃபேஸ்புக் பேஜுக்கு ಹೋಗಿ லைக் கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் ಕೊಡಿ, ஃபாலோ ಮಾಡಿ, ஷேர் ಮಾಡಿ. இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போங்க. இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ಹೋಗಿ ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ ಮಾಡಿ. ಸರಿ, இந்த வேலையை நீங்க செய்வீங்கன்றது நாங்க நம்புறோம். ಈ ಕೆಲಸವನ್ನ ನೀವು ಮಾಡ್ತೀರಾ ಅಂತ ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. ಇದು எங்களுக்கு நீங்க செய்யற ஒரு உதவியா இருக்கும். ಇದು ನೀವು ನನಗೆ ಮಾಡುವುದು ದೊಡ್ಡ ಸಹಾಯವಾಗಿದೆ. ಉங்க ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಳಿಗೂ சொல்லுங்க இத பற்றி. ಇದರ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಿಗೆ ಹೇಳಿ. ಎಲ್ಲ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗಳோட ಮೊಬೈಲ್ ಫೋನ್ಸ್ வாங்கி ಎಲ್ಲರ ಸ್ನೇಹಿತರ ಮೊಬೈಲ್ ಫೋನ್ ತೆಗೆದುಕೊಂಡು வாங்கிட்டு நீங்களே வந்துட்டு யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ನೀವೇ ಯೂಟ್ಯೂಬ್ಗೆ சப்ஸ்கிரைப் ಮಾಡಿ. ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணவே பேஜ்ನ ಸಹ ஃபாலோ ಮಾಡಿ. இதை நீங்க பண்ணீங்கன்னா, இதை நீங்க ಮಾಡಿದ್ರೆ கண்டிப்பா அவங்களோட லைஃப்ல எந்த கஷ்டம், ஏதாவது ஒரு சூழ்நிலையில ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದಾದ್ರು ಒಂದು ಕಷ್ಟವಿದ್ದಲ್ಲಿ அந்த சர்மன்ஸ் ஆகட்டும், இல்ல பாடல் ஆகட்டும், ஏதோ ஒரு மூலியமா கர்த்தர் அவங்க கிட்ட பேசுவாங்க. ಒಂದು ಸರ್ಮನ್ ಮೂಲಕವಾಗಲಿ, ಒಂದು ಹಾಡಿನ ಮೂಲಕವಾಗಲಿ, ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಅವರನ್ನ ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. ಸೊ ಅದರಿಂದ நீங்க அவங்களுக்கும் வந்துட்டு கர்த்தர் சுவிசேஷத்தை சொல்ற மாதிரி ஆயிடும். ಆದ್ದರಿಂದ ನೀವು ಸಹ ಅವರಿಗೆ ಒಂದು ಸುವಾರ್ತೆನ ಹೇಳಿದ ಹಾಗೆ ಆಗುತ್ತದೆ. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, ಬಹಳ ಈಸಿ ಆಗಿದೆ ಅಲ್ವಾ? ಸರಿ ನೇಗ್ಲೆ, நீங்க ಇದು பண்ணுவீங்கன்றத ನಾನು ನಂಬರ. ಸರಿ ವೀಕ್ಷಕರೇ, ನಿಶ್ಚಯವಾಗಿ ಇದನ್ನ ಮಾಡ್ತೀರ ಅಂತ ನಾನು ನಂಬ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಸರಿ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಆಲ್. வெல்கம் பேக் டு அதாவது வேர்ட் ஸ்கிராம்பிள். ஸோ இப்போ வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ 3 கொஸ்டின்ல வந்துட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரஹாம் சாரா, செகண்ட் ரூத் அண்ட் போவாஸ், தேர்ட் இஸ் சாம்சன் அண்ட் லைலா. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தலாம். ஸ்க்ரீனில் வருது பாருங்க. ஸோ இந்த இது வந்து ISISHAMWAECL. ஸோ there are two names in it. ஓகேங்களா? அதாவது the letters are scrambled or misplaced, so you have to place it in the right place and you have to find the answer, right answer. சரியா? ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 7353277000 7353277000 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்கள் ஆன்சரை என்னன்னு நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ இதுவும் அகெயின் இட் இஸ் ஆல்சோ ஃப்ரம் தி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். ஸோ அதாவது பழைய ஏற்பாடிலிருந்து இந்த கொஸ்டின் வந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் தெரிஞ்சால் 7353277000 நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதாவது 7353277000 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து உங்களோட அதாவது விடைகளை சொல்லலாம். சரியா? ஸோ 3 ஆன்சரும் வந்து ரொம்ப குயிக்காக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ஐ ஹோப் இதையும் வந்துட்டு ரொம்ப குயிக்காக கண்டுபிடிப்பீங்கன்ட்டு நான் வந்து நம்புகிறேன். ஸோ நேமாக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப வந்துட்டு அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமான நேம்லாம் கிடையாது, ரொம்ப ஃபெமிலியரான நேம். இந்த நேமில் வந்து ஒரு நேம் வந்து ரொம்ப ஃபெமிலியர், another one it is not that familiar but everybody, அதாவது பைபிள் ரெகுலராக படித்தா எல்லாருக்குமே தெரியும். ஸோ சின்ன வயசில் கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு சண்டே ஸ்கூலில் கூட வந்து இந்த கேரக்டரை பற்றி நம்ம நிறையா, அதாவது இதில் வர்ற ஒரு கேரக்டர் 2 கேரக்டரை பற்றியுமே படிக்கிறோம். பட் வந்து ஒரு கேரக்டரை பற்றி ரொம்ப அதிகமாக வந்து நிறையா கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். 7353277000 7353277000 நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆன்சரை நீங்கள் சொல்லலாம். பாருங்க. ஸோ தெரிஞ்சிச்சா? ஏதாவது ஐடியா கிடைச்சிச்சா? ஸோ அதாவது வந்துட்டு நான் இன்னும் ஒரு சின்ன ஐடியா வேணா கொடுக்குறேன். இந்த ஐடியாவில் வந்து என்னன்னா, அதாவது இதோட அதாவது இந்த கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல உள்ள அதாவது அந்த கேரக்டர்ஸுக்கு வந்து ஒரு லிங்க் இருக்கு. ஸோ இந்த ஒரு அதாவது க்ளூ வந்து நான் கொடுக்கலாம். ஸோ இந்த க்ளூ கொடுக்குறேன், நீங்கள் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் சொன்னோம் இல்லையா, அந்த கேரக்டர்ஸ் 2 நேம்ஸு, அந்த 2 நேமுக்கும் இதில் உள்ள அதாவது கேரக்டருக்கும் வந்து ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கு நீங்கள் வந்து கரெக்டாக பிடிச்சிங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ டக்குன்னு அப்படி ஐ திங்க் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ்
உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் 7353277000 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்கள் ஆன்சரை நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ அநேகமாக வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா டோன்ட் வரி வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங். ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், கால் பண்ணுங்க, எங்களை சொல்லுங்கள் உங்கள் ஆன்சரை. தப்போ ரைட்டோ டோன்ட் பாதர். ஏன்னா வந்து ட்ரை பண்ணுறதுல தப்பே இல்லை. ஸோ எல்லாருக்குமே அப்படி தான், அதாவது உடனே வந்து கரெக்டாக இருக்கும்லாம் அப்படிலாம் இல்லை. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வந்து ரொம்ப ஈஸியான அதாவது ஆன்சர் தான் இதுக்கு ரெண்டுக்குமே. அதாவது கொஸ்டின்ஸும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் பாருங்கள், கால் பண்ணுங்கள், கால் பண்ணி இந்த ஆன்சரை நீங்கள் சொல்லலாம். ஸோ இன்கேஸ் இது வரைக்கும் வந்து யாரும் சொல்லலை. ஸோ இன்கேஸ் நீங்கள் சொல்லாததுனால இன்னும் ஒரு அதாவது வந்துட்டு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். ஸோ இந்த 2 கேரக்டர்லேருந்து 2 அதாவது ஜெனரேஷன்ஸ் அதாவது பிறந்தது. 2 ஜெனரேஷன்ஸ் வந்து இந்த கேரக்டரில் வந்து அதாவது பிறந்தது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த கேரக்டரை பற்றி நானே வந்துட்டு ஹலோ விஷஸ்ல எல்லாம் நிறையா தடவை நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதாவது இதை வச்சு வந்து ஒரு பாட்டு கூட இருக்குது. அதாவது இந்த இதில் வர்ற ஒரு கேரக்டரை வச்சு நிறைய ஒரு பாட்டு கூட இருக்குது. ஸோ அந்த பாட்டை வச்சு அதாவது ஒரு கேரக்டரோட மதரை வச்சு ஒரு பாட்டு இருக்குது. அந்த மதரோட பேர் வந்து இந்த பாட்டில் வரும். ஸோ அநேகமாக வந்து நான் நிறைய சொல்லிட்டேன். ஸோ அந்த ஆன்சர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப குயிக்காக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வந்துட்டு எல்லா ஆல்மோஸ்ட் என்கிட்ட இருந்த குழுவை ஃபுல்லாக நான் வந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, இன்னொரு க்ளூ வேறு நான் ஃபைனலாக ஒரு க்ளூ தருவேன். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ பாருங்கள், ஏதாவது வந்து இது பழைய ஏற்பாட்டில் எடுக்கப்பட்டது. ஸோ இந்த 2 கேரக்டர்ஸும் இந்த கேரக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இதை நான் வந்து இன்னைக்கு கொடுத்த அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினோட அதாவது அந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, அந்த ஆன்சருக்கும் இந்த இதில் உள்ள அதாவது இந்த 2 நேம்ஸ்க்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லிங்க் இருக்குது. ரெண்டாவது வந்து க்ளூ என்னென்னா இந்த 2 இதுலேயுமே இந்த இதில் வந்து வர்ற 2 கேரக்டர்ஸ்லையுமே ஒவ்வொரு நேம்லையுமே ஒவ்வொரு ஜெனரேஷன் பிரியும். ஸோ அதான் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் என்ன சொல்கிறதுன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு ஜென்ரேஷனல் அதாவது என்ன சொல்கிறதுன்னா ஒரு அதாவது 2 ஜாதிகள் 2ஆய் பிரிந்ததுன்ற மாதிரி சொல்லலாம்னு வச்சுங்களேன். ஸோ அந்த இம்பார்ட்டண்டான ரோல் தான் இதில் வச்சு தான் வந்து ஓகே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்ருங்க. ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஆட் போட்டு I'll be back after that. ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். லைஃப் டிவி 2011ஆம் ஆண்டு டாக்டர் ஷீபா செல்வராஜ் அவர்கள் தொடங்கி இன்றைக்கு இந்த ஊழியத்தின் மூலமாய் 65 தேசங்கள் தொடப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1,50,00,000 வீடுகள் இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். அநேக இடங்களுக்கு சபையால் செல்ல முடியாது. அநேக இடங்களுக்கு நாங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்ல முடியாமல் இருக்கின்றது. ஆனால் இந்த லைஃப் டிவி மூலமாய் எங்களால் தொடப்படக்கூடாது முடியாத வீடுகள் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தினால தொடப்படுகிறது. எல்லாரும் ஆலயத்திற்கு வர முடியாது. ஏனென்றால் அவர்கள் வித்தியாச மதங்களை சார்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு லைஃப் டிவி மூலமாய் சுவிசேஷத்தை சொல்லவும் அவர்கள் வீடுகளில் துதி பாடல்களை கேட்கவும் இந்த லைஃப் டிவி ஒரு மிகவும் ஒரு நங்கூரமாய் இருக்கின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எந்த காரியத்தை செய்தாலும் எங்களுக்கு பணம் தேவை. இந்த லைஃப் டிவி ஒரு மாதத்திற்கு மாத்திரம் 30 லட்சம் அவர்கள் செலவழிக்கிறார்கள். யாருமே அவர்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் தேவன் மேல் அவர்கள் விசுவாசத்தை வைத்து டாக்டர் ஷீபா செல்வராஜ் அவர்கள் துணிகரமாக செய்கிற இந்த ஊழியத்திற்கு நீங்களும் ஒரு பங்காளராய் மாற முடியும். ஒவ்வொரு மாதமும் இந்த ஊழியத்திற்காக அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கிக் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் போக முடியாத
இடங்களுக்கு லைவ் டிவி போய் சுவிசேஷத்தை சொல்லும். மறக்க வேண்டாம், நான் ஒரு நம்பர் உங்களுக்கு தருகிறேன். அதன் மூலமாய் நீங்கள் கூகுள் பேயோ ஃபோன்பே அதில் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். எழுதிக் கொள்ளுங்கள். 77 60 74 75 95 77 60 74 75 95. இந்த போன் நம்பருக்கு நீங்கள் கூகுள் பேயோ ஃபோன்பேயோ நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் கொடுக்கிற பணத்தின் மூலமாய் யோசித்து பாருங்கள், 1,50,000 வீடுகள் தொடப்படுகிறது. ஒரு வீட்டில் 5 பேர் இதை பார்த்தாலும் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இந்த டெலிவிஷன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். வெல்கம் பேக். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு வேர்ட் ஸ்கிராம்பிள். ஸோ இந்த வேர்ட் ஸ்கிராம்பிளில் வந்து நீங்கள் வந்து நான் வந்து இப்போ 4th கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து நிறைய க்ளூஸ் வேறு கொடுத்துருந்தேன். ஸோ இது வரைக்கும் வந்து ஆன்சர் வரல. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபைனலாக ஒரு க்ளூ கொடுக்க போகிறேன். இந்த க்ளூ வச்சு நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கு, ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்க. ஸோ இந்த க்ளூ இதில் அந்த கொஸ்டினில் வர 2 கேரக்டரில் ஒரு கேரக்டரோட அம்மா வந்து இந்த குழந்தைய வந்து வெளியில துரத்தி விடப்பட்டதுக்கு அப்புறம் வனாந்தரத்துல வந்து இந்த குழந்தைய போட்டுட்டு கொஞ்ச தூரம் தள்ளி நின்றுட்டு இந்த குழந்தைய நான் சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அதாவது தண்ணி கூட இல்லாத சமயத்துல, சாப்பாடு தண்ணி இல்லாத சமயம் இந்த குழந்தை வந்து செத்தாலே நலமாயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு இந்த குழந்தைய கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுட்டு, ஸோ அவங்க வந்துட்டு அதாவது குழந்தை சாகட்டும்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் கடவுள் வந்து அதாவது கூப்பிட்டு இந்த அந்த 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 அம்மாவோட பேரை கூப்பிட்டு, நானும் உன்னை தெரிந்து கொண்டேன், இவனையும் வந்து நான் பெரிய ஜாதியாக்குவேன், நீ வந்துட்டு போன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து அந்த லேடிக்கு வந்துட்டு அப்புறம் தண்ணீர் ஒரு இடத்துல இருக்கிறது தெரிய வரும். ஸோ தென் இட் கோஸ் ஆன் லைக் தட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேரக்டரை வந்து பெரிய ஜனமாக வந்துட்டு கடவுள் வந்து மாற்றுவார். இப்பயும் அதாவது அந்த ஜனங்கள் வந்து இப்பயும் இருக்காங்க. ஸோ இன்னொரு கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு இன்னொரு கேரக்டர் எப்படின்னா, அதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப முதிர் வயதில் இருக்கும்போது, அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு பையன் பிறப்பான். ஸோ பையன் பிறந்ததுக்கப்புறம் அந்த பையனையும் வந்துட்டு வந்து அதாவது வந்து ஆண்டவருக்காக வந்து கேட்பார்கள் இல்லையா. ஸோ கொலை பண்ண அதாவது ஆண்டவருக்காக படைக்க போகும்போது இந்த பையனையும் வந்து அந்த இதில் கிடத்திட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து கடவுளுக்கு அனுப்பிவிப்பார். யாருக்கு? ஆப்ரஹாமுக்கு. ஸோ இப்போ வந்து நான் ஆன்சர் ஆல்மோஸ்ட் நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த ஜென்ரேஷன் தான் த செகண்ட் ஜென்ரேஷன். ஸோ இப்போ வந்து யாராவது ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் அதாவது ஸ்க்ரீனில் தர நம்பர் 7353277000 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் யாரும் ஆன்சர் சொல்லவில்லை. ஸோ அதனால் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ இந்த 2 கேரக்டரும் வந்துட்டு, ஒரு கேரக்டர் வந்துட்டு ஒரோட பேர் வந்து ஈசாக்கு, இன்னொன்று வந்து இஸ்மாயில். ஸோ இஸ்மாயில் தான் வந்துட்டு ஒரு முஸ்லீம், அதாவது இப்போ இருக்கிற அதாவது முஸ்லீம் பிரதர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க ஜென்ரேஷன் அதாவது இஸ்மவேலை தொடர்ந்து வந்தது தான் வந்துட்டு அந்த முஸ்லீம் ஜென்ரேஷன். ஸோ ஈசாக்கை தொடர்ந்து வந்து தான் இப்போ இருக்கிற நம்ம ஜென்ரேஷன். சரிங்களா? ஸோ இதான் வந்து இதோட ஆன்சர். ஸோ வேறு பரவாயில்ல, நீங்கள் வந்து எல்லாரும் ட்ரை பண்ணியிருப்பீங்க, கண்டுபிடிக்க முடியல, பட் எனிவே இட்ஸ் ஓகே. ஸோ நான் வந்து இப்போ வந்து இந்த டைம் ஆயிடுச்சு, இந்த ப்ரோக்ராம் வந்து we have to wind down this program. ஸோ எனிவே அதாவது ஆன்சர் சொன்ன ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமை பாருங்கள், தொடர்ந்து பைபிளை படிங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அதாவது ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள். ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். until then take care, see you, bye bye, God bless you all, bye, see you.